ஐ திங்க் 2020 நவம்பர் மாசத்துக்கு தான் போனோம். அன்னைக்கு தான் நாங்க சத்தியமங்கலம் ஊர்ல அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்துல பூஜை போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருந்தது. எப்படின்னா எங்க பார்த்தாலுமே அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்க ஷூட் பண்ணதே வந்து எங்க டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜா இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் இந்த டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்சிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னன்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேற வந்துருச்சு, அதனால பிரேக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். நாச்சியார்ல தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சாரோட படம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா தான் இருந்தது. அண்ட் இந்த படத்துல வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்க அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க கார்ல எப்பவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வேங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே அதுதான் போடுறாங்க. அண்ட் தீனாவும் ஜிவி அவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும் போதே கலகலப்பா இருக்கும், ரொம்ப ஜாலியா ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சீன்ல ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க, அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்றாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்றாங்க. கெம்பனுக்கு சூரி நந்தனா இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நந்தியாக நிவேதிதா இருந்தாங்க. நிவேதிதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்றாங்க. அவங்க கூட நாங்க ஷூட்டிங் பண்ற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு, கெஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்கு இல்லையா, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்டான ஒரு கிராமம், ஒரு ஹாம்லி ஃபீல் தான் இருந்தது. ஸோ அண்ட் பாரதிராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்றதுக்கு பண்ற சாரி என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்கள்ல வந்து இப்படி பண்ணுமா, இந்த இந்த ஆங்கிள் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட டைரக்டர் சங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் பாலாமணி. அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதா இருக்கு. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சுபியக்கா, ரோஹிணி, வேற விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலா ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் April 4th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல கல்வன் படத்துல கெம்பனும் சூரியும் சேர்ந்து நிறைய பொருட்கள் திருடி இருக்கும். April 4th ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அது நீங்களே சந்தோஷமா கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யுவனா அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பரா பேசுறீங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்த ஸ்ரீதரன் விட்டுட்டீங்களா? பேனர் சொல்லி கட்சி போட்டு ஐடி இருக்கிறாரு. ஸோ நீங்க அடுத்த அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா நீங்க சால்வ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, சூப்பர், கியூட்டா இருக்கும். தேங்க்யூ. இப்போ இவ்வளவு வந்து இந்த கலகலப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இன்னும் கலகலப்பா ஆக போகுது. ஏன்னா இந்த படத்தினுடைய காமெடியை தாண்டி ஒரு கேரக்டரா ஃபுல்லாவே வந்து ஹீரோ கூட டிராவல் இருக்காரு. பவர் பாண்டியில தனுஷார் கூட ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து கைதியில நடிச்சு, அப்புறம் நிறைய படங்கள் வந்து பக்கவான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி, இன்னைக்கு நம்மளுடைய கல்லன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிற அன்பு அண்ணன் தீனா அவர்கள் பேசுகிற மாதிரி கேட்கிறேன்.
ரொம்ப ஹாப்பி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சிடறேன். பாலா, நல்லது பண்ணா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா, என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, உனக்கு ஐடியா இருக்கணும், இல்லைன்னா கல்வனா இருக்கணும். அப்பதான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்டா கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படத்துல என்னுடைய டிராவல் ஒரு 3 வருஷம், டெலிபாபு சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் டிராவல். என் டைரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டைரக்டர் உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பத்தி தான் நிறைய பேசணும். ஏன்னா 3 வருஷம் கதை இல்லையா. அதனால ஒரு படத்துல வந்து கிளைமேட் சேஞ்சு, லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவாங்க. ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர் சொல்லும்போது, சார் ஒரு சோளக்கல்ல அதுக்கு நடுவுல ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது, சார் வீடு செட்டு போடாது சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவனா சொன்னாங்க. என்னையும் ஜிவி சாரையும் டைரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்துல வந்து மேக்சிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமா அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னா அது 3 ஸ்பாயில் ஆயிடும், நீங்க பேசாதீங்க. சரி சரி, ஹீரோனோட ஃப்ரெண்டுகிட்டே பேசுறேன், ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்க எஞ்சுவாங்க அப்படின்னா சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனா பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லயும் அவர் லவ் சீன் தான் இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா கதை எழுதும்போது ஜிவி தான் எழுதிருக்காங்க. ஆனா மேக்கிங் வீடியோ பாருங்க, ஃபுல் லவ் சீன்லயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பாரு. ஸோ இவங்க கூட சொன்னாங்க, இப்போ பாரதி ராஜா சார் கிட்ட பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது, வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமா இருக்குனாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்ததுனாலதான் பாரதி ராஜா சார் நாங்க பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்க சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சங்கரனை வந்து டைரக்டர், கேமராமேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்பாட் எடிட் தான் நினைச்சேன். எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ன்றாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேனல்ல பேசுறது. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆபீஸ்ல போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு படமா இதை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரக்ஷா இப்போ என்னன்னா சங்கரன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்காரு. ஒரு ஒண்ணுமே கிடையாதுங்க. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா இது ஒரு சக்சஸா இருக்கும். ஸ்ரீதரனை பேச தெரியல, சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துட்டு கல்வன் படத்துல என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்ப போற எல்லா படங்கள்லயும் என் பேரை சொல்லி என்னைய ரெஃபர் பண்றாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் இருக்கிற கிங்ஸ்டன் படத்துல கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷனால வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ஆனா அந்த படத்துல எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க கேரளால வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு, இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பா சொல்லணும்னா அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னா சீன்ல தாத்தான்னு சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷன்லயே வர்றாங்க மேக்சிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் தான் அதிகமா சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன். தீனா, நீ மட்டும் பொம்பளை புள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை புள்ளையா பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடைச்சிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய கல்வனா ஒரு திருட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படி காமெடி எல்லாம் அப்போ சிரிச்சா போச்சுல இருந்து டைலாக்ஸ் சொல்றது, லொல்லு சாப்பாடுல இருந்து டைலாக் சொல்றது, அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என் டைலாக் உங்க மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்க. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி. லவ் யூ. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பாரதி சாரை பத்தி சூப்பரான விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அருமையா இருக்குது. இன்னைக்கு சாருக்கு தலையில வச்சு போட்டோ ஷூட் எடுத்தா தமனா நமக்கு ஹீரோ நடிக்கலாம். ஸோ சார் ஓகேனா உடனே ரெடி, இப்ப கூட நான் பூஜை ஆரம்பிச்சிடலாம் சார். அடுத்து நம்ம யாரை கூட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படம் இந்த அளவுக்கு சிறப்பா வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தை அழகா விஷுவலாகவும் ஷூட் பண்ணி டைரக்ஷனும் பண்ணி இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா மக்கள்கிட்ட ஏப்ரல் 4ஆம் தேதி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்ம அனைவருக்கும் பிடித்த சினிமோட்டோகிராஃபர் மற்றும் இயக்குனர்
பி வி சங்கர் சார் பேசுவதற்கு நன்றி நினைக்கிறோம்.